Hello all, welcome to Mysterious Medicos. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் சாரி. எதுக்காக அப்படின்னா ப்ராப்பராக வந்து நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா பர்சனல் ஒர்க் இருந்ததால். இனிமேல் வந்து நம்ம எம்ஆர்பி ரிலேட்டடான வீடியோஸை வந்து நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ சூனாகவே நம்மளுக்கு எம்ஆர்பி எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நம்ம வீடியோஸ்லேயே வந்து ஒரு வீடியோவாக தினைக்கும் ரெண்டு வீடியோ வாய்ஸில் வந்து நம்ம எம்ஆர்பி ரிலேட்டட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பை த சேம் டைம் இப்போ எம்ஆர்பி இருக்கிறதால நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எம்ஆர்பி எக்ஸாம் ஸ்டடி பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது. அதனால் இப்போ பார்ட் 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு 1 by 1 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த எக்ஸாம் சென்டர்ஸில் நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் படிக்கணும், அதுக்கு எதுக்கு வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஸோ எந்த மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கிறாங்க, ஸோ நம்ம எந்த சப்ஜெக்ட்டில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்ட் 2 வீடியோலேருந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். நம்ம எம்ஆர்பி எக்ஸாம்னு சொல்கிறது வந்து அது 2.3 hours, அதாவது 2.5 மணி நேரம் இருக்கும். அதாவது 150 minutesோடு இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா சென்னை சென்டர் தான் அதுக்கு ஒரே சென்டர். என்ன லாங்குவேஜில் அந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா தமிழில் தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ரெண்டுத்துலேயுமே இருப்பாங்க. அடுத்தது என்ன, டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா 200 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஈச் ஒரு கொஸ்டினுக்கு 1 mark அப்படின்னு இருக்கும். எந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஎம்ஆர் டைப்பில், அதாவது நம்ம ஷேட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஓஎம்ஆர் டைப்பில் வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம எம்ஆர்பி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சித்தா சப்ஜெக்ட் எவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும், மாடர்ன் சப்ஜெக்ட் எவ்வளோ இதில் ரேஷியோவில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 17:30 இல்லைனா 18:20 அந்த ரேஷியோவில் தான் வரும். அதாவது 70% கொஸ்டின்ஸ் வந்து சித்தா ஓரியன்ட், அதாவது சித்தா நம்ம படித்த கொஸ்டின்ஸும் 30% கொஸ்டின்ஸ், அதாவது 30 கொஸ்டின்ஸ் கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா மாடர்ன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இல்லாட்டி 80 கொஸ்டின் வந்து சித்தா ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் 20 வந்து மாடர்ன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், நம்ம பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நம்ம டைம் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஆர்பிக்காக டைம் செப்பரேட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் எந்த ரேஷியோ அப்படின்னா அதிகமான டைமை வந்து சித்தா சப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது தோக்கி, அதுக்கப்புறம் உடல் தத்துவம் புக்கு, தாது சீவம் புக்கு, அதுக்கெலாம் வந்து அதிக ப்ரையாரிட்டியும் கம்மியான ப்ரையாரிட்டி எதுக்கும் கொடுக்கும் அப்படின்னா மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ்க்கு. அதாவது ஒரு நம்ம ஓவரால் வந்து ஒரு 100% படிக்கிறோம் அப்படின்னா அதில் 80% வந்து சித்தாக்கும் 20 to 25% வந்து மாடர்ன் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக எம்ஆர்பி எக்ஸாமை வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னா 2.5 hours. அது ரொம்பவே கம்மியான டைம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து 200 கொஸ்டின்ஸ், அதாவது 150 minutes. ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 1 minuteன்னு சொல்லிட்டு டைம் செப்பரேட் பண்ணாலும் 150 கொஸ்டின்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும். மிச்சம் 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஓகேவா? அதனால் டைமை கொஞ்சம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் படிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், ரொம்பவே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கூலாக தான் படிக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு 2 hours முன்னாடி நம்ம புக்கை வந்து கையில் வச்சுக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷேடிங். ஓகேவா? நம்ம எழுத போகிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஎம்ஆர் டைப்பில், அதாவது நம்ம ஷேட் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ABCDன்னு 4 ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து ஒரு 4 சர்க்கிள்ஸ் இருக்கும். அதை ப்ராப்பராக நம்ம ஷேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே வரும். நம்ம ஷேடிங் பண்ணும்போது வந்து ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அதாவது நம்ம ஏ ஆப்ஷன் கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஏல ஷேட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம அந்த ஏல ஷேட் பண்ணாமல் மற்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்சரை வந்து அட்டன் பண்ணணும். எதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இன்கேஸ் நம்ம கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்சர் கூட தப்பாக போகலாம். சில டைமில் நம்ம ராங்குன்னு நினச்ச ஆன்சர் கூட கரெக்டாக இருக்கலாம். அதனால் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆன்சருக்கு வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஆன்சர் தெரியலைன்னா லாஸ்ட்டாக நல்லா டிசைட் பண்ணி ஒரு ஆன்சருக்கு வந்து ஷேட் பண்ணால் போதும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓவர் ஷேடிங். அதாவது ஆல்ரெடி ஷேட் பண்ண ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனில் போய் ஷேட் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஸோ ப்ராப்பராக நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஆன்சரில் வந்து நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது, காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி அந்த கேஸ்ட் வைஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம். நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு சீட்டு தான். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்ம ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி படித்தாலும் ஈஸியாக எம்ஆர்பி எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதில் இருக்கிற டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் நம்ம எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம்.
இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து எம்ஆர்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிப்ஸு, அதுக்கப்புறம் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அது மாதிரி நிறைய விஷயத்தை எம்ஆர்பியை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.